கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது கேமிங் ஜோன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் கேம் பிளே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு வில்லேஜை கண்டுபிடிச்சி வில்லேஜில் இருக்கிற லூட்டில் எடுக்கணும். இன்ட்ரோ போடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு வில்லேஜ் வந்துட்டு எந்த சைடில் இருக்குன்னு நான் வந்துட்டு நோட் பண்ணணும். க்ரீப்பர்லாம் வெடிச்சிருக்கு இந்த இடத்துல, அதை கண்டுக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிப்போம். இடம் தான் நான் இப்போதைக்கு அதை சொல்லுவேன், வீடுன்னா நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நல்லாவே இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒரு வீடை கட்டணும். மெயினாக வீடு கட்டணும். அதுதான் அடுத்த வீடியோ. ஓகே, பார்ட் 3ல் வீடு கட்டணும். ஓகேங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு எல்லோரும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் கைஸ். இது மாதிரி எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரிவரை தாண்டி சும்மா போய் பார்ப்போம், ஏதாச்சும் வில்லேஜ் கிடைக்குதான்ட்டு. குதிப்போம். என்னோடது இதுங்க க்ளே இருக்குது. ஃபஸ்ட் க்ளேவை வந்துட்டு மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணிக்குள்ளே மைண்ட் பண்ணுறதே ஒரு கஷ்டமான செயல். நம்ம பிக்காச்சு எடுத்து மைண்ட் பண்ணலாம். எப்படி யாரும் அடிக்கிறான்? ஐயோ ட்ரவுண்டு! ட்ரவுண்டு இங்கே என்ன பண்ணுது? ஐயோ, ட்ரவுண்டு ஃபேமிலியே இங்கே தான் இருக்குது. வேணாம், இடி மாதிரி விழும். குட்டி குஞ்சானும் இருக்காங்க. சரி ஓகே, இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையே இல்லாத விஷயந்தான். இந்த மலையை தாண்டி பார்ப்போமா? ஆமாம், பெரிய மலையை தாண்டினா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். வில்லேஜு பெரிய வில்லேஜாக இருந்தாலும் ரொம்ப பரவாயில்ல. எனக்கு வந்துட்டு அங்கேயே பெட் போட்டு நான் ஸ்டே பண்ணிப்பேன். ஓகே, இது வேறு ஒரு பிளாக்ஸாக மேலே போட்டு ஏறுறதே எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. இன்னொரு பிளாக் அவ்வளோதான். இது வரைக்கும் மேலே ஏறும். இங்கே எடுப்போம், பிளாக் எடுப்போம். ஸோ இப்படியே ஏறுறதே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு, நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல ஒரு வில்லேஜ் நான் பார்த்துட்டேன். நம்ம மலையை தாண்டி வந்ததுக்கு ஒரு நல்ல பலன். எவ்வளோ பெரிய வில்லேஜ்னு வந்துட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய வில்லேஜ். இந்த வில்லேஜ் வந்துட்டு கண்டிப்பாக லூட் இருக்கும். வெயிட் செகண்டு, இந்த இடத்துல என்ன சிலந்திலாம் வலை கட்டியிருக்கு. அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏங்க என்னங்க ஆச்சு? வில்லேஜர் இல்லை, ஜாம்பி வில்லேஜருங்க. என்னங்க ஆயிருக்கு இந்த இடத்துல? ஷிட், என்ன ப்ராப்ளம்? எல்லா இடத்துலையும் சிலந்தி கூடு கட்டியிருக்கு. காய்ஸ், வாட்ஸ் த ப்ராப்ளம் கைஸ்? என்னன்னே புரியல. கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே இருக்கிற அயன் குளமே யாரோ போட்டு தள்ளியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம அயன் குளமையும் காப்பாற்றிருக்கலாம், இந்த வில்லேஜையும் காப்பாற்றிருக்கலாம். ஓகே, நம்ம இந்த இடத்துல இருக்க போகிறதில்ல, அதனால நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம இந்த இடத்துல லூட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, செஸ்ட் இருக்குது. ஏங்க டைமண்டுங்க, 2 டைமண்டு. ஓகே, ஓ காய்ஸ், சாப்ளிங் வேறு இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. டைமண்டு, 4 கோல்டு, ஒரு செஸ்ட் பிளேட்டு, அப்புறம் பூட்ஸு. லூட்டு, இதுதான் லூட்டுன்னு சொல்லுவேன். ஓகே, நம்ம எடுத்த வரைக்கும் போதும். மித்த வீட்டில் எல்லாம் ஜாம்பி வில்லேஜர் இருக்காங்க. எனக்கு அதுவே பயமாக இருக்குது. டைமண்டுங்க, அது டைமண்ட் அச்சீவ்மெண்ட்டே வந்துருச்சு. ஆஹா, அருமைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இருட்டு வேறு ஆக போகுது. எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? நம்ம வீட்டுக்கு போகிறது தான் நல்லதா, இல்லை இங்கே கேம்ப் அடிக்கலாமா? சரி, நான் பேசாமல் வீட்டுக்கே போயிடுறேன். எந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு எப்படி போகணும் மறந்துடுச்சுங்க. இப்படி சும்மா போய் பார்ப்போம் நம்ம வீடு வருதான்ட்டு. ஓகே, இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறது நல்லதா, இல்லை வில்லேஜிலே தங்கிடுறது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவ்வளோ இருட்டாயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இதுக்கே போய்க்கலாம்.
வில்லேஜுக்கே போய்க்கலாம். போயிட்டு 2 பிளாக் மட்டும் மைன் பண்ணி மேலே போட்டுக்கலாம். இப்போவே மைன் பண்ணல டிரெக்டை, ஆனால் நைட்டு வேறு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம வில்லேஜுக்கு நம்மளோட வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, நம்ம நல்ல வேலை பிக்கட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். மைன் பண்ணிக்கலாம். 2 காபிள் ஸ்டோன் மைன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்வென்ட்ரியில் காபிள் ஸ்டோன் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எதுக்கு பதிலாக சாப்லிங்க்கு பதிலாக வச்சுக்கலாம். ஓகே, இன்வென்ட்ரியில் காபிள் ஸ்டோன் வந்துட்டு இருக்குது. கரெக்டாக இன்னொன்று எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், ஜாம்பி வில்லேஜர் காய்ஸ். இதுவே எனக்கு பயமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேலே போவோமா? ஆஹா, மேலேயும் சிலந்தி கூட்டு இருக்கு. அதை நான் இப்போ வெட்டணுன்னா நிறைய நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை மைண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பிளாக் அண்டு வேறு என்னத்தை மைண்ட் பண்ணுறது? ஓகே, நான் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அங்கேயே அவுட் ஆகிட்டேன். இப்போ திரும்பவும் நாங்கள் போகணும். திரும்ப அந்த இடத்துக்கு ஏறிக்கிட்டு இருக்கேன் அந்த மலையை. அதை நான் கொஞ்சம் ரொம்ப பாட்டு மாதிரி அவுட் ஆனேன். அதனால தான் நான் அதை வீடியோவில் காட்டல. இப்போ கூட பாருங்கள், ஒழுங்காக போடல நான். எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் டீஸ்பான் ஆகாமல் இருந்தாலே சரி, மித்தது எது டீஸ்பான் ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. டைமண்ட் மட்டும் டீஸ்பான் ஆச்சுன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு இவ்வளோ பண்ண போராட்டத்துக்கு ஒரு பலன் கூட இல்லாமல் ஆயிடுச்சு. ஆகிடும். நான் இப்போ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்? ஓகே, பி பாசிட்டிவ் கைஸ். ஓகே, நம்ம மேலே வந்துட்டோம், கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இந்த டேக்கில் கண்டிப்பாக டைமண்ட் எடுக்கணும். ஓகே, வில்லேஜ் வந்தாச்சு. இந்த வில்லேஜுக்கான மோசமான நிலைமைக்கு ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. இதோ எரிஞ்சிட்ருக்கான் பாருங்கள் ஜாம்பி வில்லேஜர். ஓகே, நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த வீட்டில் நான் அவுட் ஆனேன்னு கூட எனக்கு தெரியல. இந்த இடத்துலையே இது என்னன்னே தெரிலங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த வில்லேஜை திரும்ப நான் எப்படி சரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த வில்லேஜை கண்டிப்பாக வந்துட்டு சரி பண்ணணும். சரி ஓகேவா? அது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கணுன்னா, வீடு கட்டணும். இந்த வில்லேஜை வந்துட்டு நம்ம கைக்கு கூட்டி எடுத்துக்கணும். ஓகே, இப்போதைக்கு நான் எந்த வீட்டில் இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல. சரி ஓகே, நான் இருந்த வீட்டு வந்துட்டேன். பட் இங்கே வந்துட்டு ஒரு ஜாம்பி வில்லேஜர் இருக்கான். நம்மளை டார்ச்சர் பண்ணுவேன். அவனை இங்கே மர்டர் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. 2 பிளாக் வுட்டை எடுத்துகிட்டு ஓக் பிளாங்க் செஞ்சுட்டு 8 ஓக் பிளாங்க் வந்திருக்கா. இதை எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஸ்டிக் செஞ்சுக்கணும். ஒரு 4 ஸ்டிக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒரு கிராஃப்டிங் டேபிள், அவ்வளோதான். ஒரு பிக்கட் செய்ய முடியுமான்னு தெரியலையே. இல்லை, ஒரு ஸ்வாட் செய்ய முடியுது. ஓகே, நம்ம ஒரு ஸ்வாட் செஞ்சுக்கலாம். இப்போ அங்கே ட்ரேடர் இருக்கான், வேணாம். இங்கே பாருங்கள், டேய் வெளியே வாடா. உடச்சா வெளில வந்துடுவான். உடச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே, எடுத்துட்டோம். நம்ம அவன்கிட்ட வம்புக்கே போவோம். இங்கே தான் இருக்கியாடா நீ? ஐயோ அடிக்கிறானே. நம்மளும் திருப்பி அடிப்போமே. அவ்வளோதான். அட பாவிகளா, திரும்ப அவுட் ஆகிட்டேன். திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்தா திரும்ப நாங்கள் போகணுமா காய்ஸ்? வந்த மலையேறினா ரிப்பீட்டு அப்படியே போயிட்டுருக்குங்க கைஸ். ஓகே, இந்த லாக்ஸை எடுத்துகிட்டு நான் கிராஃப்டிங் டேபிளில் போட்டு செஞ்சுட்டு நான் கிளம்புறேன். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் என்ன செய்யணும்? பிக்காட்ஸு, ஆக்ஸு செய்வோம். ரீஸ்பாயின் பண்ணிட்டு எதுக்கும் செட் பண்ணிக்கிறேன். டைமண்டுக்கு ஸ்வாடுக்கு ஓகே. ஃபஸ்ட்டு 4 ஓக் பிளாங்க்ஸ் எடுத்துக்கிட்டு 20 ஓகே, பிக்காட்ஸும் செஞ்சாச்சு, ஆக்ஸும் செஞ்சாச்சு. இப்போ அடிக்கிற அடியில் நம்ம கண்டிப்பாக திரும்ப அதை கொண்டு வந்துடுவோம். ஓகே, திரும்ப மலை ஏறிட்டுருக்கேன். திரும்ப வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக நடக்குது. இந்த நம்மளுக்கு லாஸ்ட்டு சான்ஸு. நான் வந்துட்டு போகிற வழியில் இந்த இடத்துல வந்துட்டு 2 இது போட்டுருக்கேன் பார்த்தீங்களா?
ஏன்னா எனக்கு ஞாபகம் வரணும் எந்த வீடுன்னு எனக்கு வந்துட்டு இப்போ தெரியுமானே தெரில. திரும்ப மறந்துச்சுன்னா அது வேற ஒரு பிரச்சனை. ஓகே, எந்த வீட்டில் அடி வாங்கினேன்? கரெக்டாக இந்த வீட்டில் தான் அடி வாங்கினேன். இதில் தான் டைமண்டும் இருக்குது. இங்கே நிற்கிறான். இவனை வந்துட்டு ஒரு 2 போடு போட்டுடலாம். வா தம்பி வா. ஏண்டா அழகாக வில்லேஜராக இருந்திருந்தா நான் பாட்டுக்கு என்கிட்ட வந்திருக்கவே மாட்டேன். பாவங்க, சாட்ஸ் ஆஃப் வில்லேஜர். ஓகே, ஃபார்மர் வில்லேஜருக்கு இப்படி ஒரு நிலமை. இது புக்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு இந்த வாட்டி அசால்ட்டாக போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், வீட்டுக்கு நம்ம அசால்ட்டாக போயிடலாம். கேரட் கொஞ்சம் இருக்குது, அது வந்துட்டு இந்த வீட்டும் நம்மளுக்கு தேவை. கேரட் கொஞ்சம் இருக்குது, நம்மக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். விட்டுடலாம். வீட் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது, அதையாச்சும் எடுத்துக்கலாம். ஏங்க கொஞ்சம் டைம் வேறு ஆயிடுச்சு. நான் எப்பப்பெல்லாம் எதுன்னு சொல்கிறேன்னா அப்பப்போல்லாம் இதுவாகுதே. ஓகே, வீடு வரைக்கும் போயிடணும். அதுவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையாக முடியும். ஓகே, இப்போதைக்கு இந்த மலை தான் இங்கே நான் போட்டிருக்கிறது எனக்கு நல்லது 2 பிளாக்கு. ஓகே, நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மலைக்கிட்ட வந்துட்டேன். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு, இருட்டாக போகுது. நம்ம வீட்டுக்கு மேலே வந்தால் கூட நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு கிடையாது. அங்கே நம்ம அவுட் ஆனால் கூட டீஸ்பான் ஆகாமல் இருந்தால் கூட சரி, நம்ம கிட்ட தான் இருக்கும். ஒரு நாள் தூங்கிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ தான் நான் வந்துட்டு இங்கே லேக்குக்கே வரேன். அந்த மலையை தாண்டுறது எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த மலை தாங்க, இந்த மலையை மட்டும் தாண்டிட்டோம். வெற்றி மேல் வெற்றி. ஓகே, ஃபஸ்ட் இந்த மலையை தாண்டணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதுவாகணும். ஓகே, வந்துட்டேன். எவ்வளோ கொத்தா ஜாம்பி என்னை தாத்துதுங்க. இங்கே வேறு ஒரு ஸ்கெலிட்டனு. நான் என்ன பண்ணுறேன், நான் திரும்ப அவுட் ஆகி நான் திரும்ப இப்படி இருக்காது. நான் எங்கே போட்டேன்னு கூட எனக்கு தெரில. ஓகே, நான் இப்போ தூங்கிட்டுறேன். ஏன்னா நான் வந்துட்டு கீழே வந்துட்டு அதெல்லாம் விழுந்துடுச்சு. என்ன திரும்ப நீ எப்படா வந்த? ஸோ திரும்பவுமா? இங்கே வந்தே நான் 2 வாட்டி ஆகிட்டேன். ஓகே, பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போகலாம். ஒருத்த மாட்டிக்கிட்டா. பட் இப்போ நம்ம தான் மாட்ட தேவையில்ல, அவசியம் இல்லை. கீழே மட்டும் ஓடிடணும் கைஸ், கீழே மட்டும் ஓடிடணும். என்னங்க பண்ணுறது, கீழே குதிச்சா. ஓகே, நம்ம டைமண்டை மட்டும் எடுத்துக்கலாம். மித்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் டீஸ்பான் ஆகிடும். ஓகே, தப்பிச்சிட்டேன் கைஸ். இப்போதைக்கு வீடு கட்டாதது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. வீடு கட்டாதது, ஐயோ. வீடு அடுத்த பாட்டில் கண்டிப்பாக வீடு கட்டணும். அந்த வில்லேஜை சரி பண்ணுறோமோ இல்லையா, வீடு கட்டணும். ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும். இவ்வளோ லேட் ஆகுதே. ஓகே, இப்போதைக்கு காலையில் ஆக போகுது. ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. சேடு கைஸ், சேடு. ஏன்டா சேடுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். நம்மளோட இது போயிடுச்சுங்க, மித்ததெல்லாம் போயிடுச்சுங்க. டைமண்டும் கோல்டும் மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. மித்ததெல்லாம் டீஸ்பான் ஆகிடுச்சு. மறக்காமல் இதை செஸ்ட்டில் வச்சிடணும் இது எல்லாத்தையும். அதுவே எனக்கு வந்துட்டு சரியான இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனையாச்சுன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது. பாய் கைஸ். பிரச்சனையை மட்டும் கட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். செடி பைசா கூட போக மாட்டேன் கைஸ். எல்லாம் இது தான் எடுத்துட்டாங்க. ஓகே, கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதெல்லாம் as a co-player